மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில் 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல போவது மிக 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 முக்கியமான ஒன்று. ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுங்க. கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். ஐயா ஓய்வு எடுக்கணும், அண்ணனை முழுமையா கட்சி பணி ஆற்ற விடணும், அதுதான் பெரும்பாலான நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பு. ஆனா ஐயா எங்களையோ அண்ணனையோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்படி தங்களின் ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிறார்கள் பாமக வட்டாரத்தில். பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸை அப்பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார் மருத்துவர் ராமதாஸ். அதனைத் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை, போராட்டங்கள் என கலகலத்து போயிருக்கிறது பாமக வட்டாரம். நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம்.